அனிமேஷன்ஸ்லேயே மொத்தமாக ரெண்டு வகையான அனிமேஷன்ஸ் இருக்கு. அதில் ஒன்று 2D, ரெண்டாவது 3D. 2Dனா எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாதாரணமாக பேப்பரில் வரைகிறது தான். உதாரணத்துக்கு ஷின்சான் சோட்டா பீம் மாதிரி. அதுவே 3D அனிமேஷன்னா கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போட்டு நிறைய எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலியமாக பண்ணுறது. இப்போ நம்ம கையால் உட்காந்து வரைய போகிறதும் இல்லை, கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறதும் இல்லை. வெறும் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் மூலியமாகவே 2D 3D அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டெப்புமே ரொம்ப முக்கியமானது. வீடியோவோட லாஸ்ட்ல தான் மெயினான விஷயமே இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகே, அனிமேஷன் வீடியோவை உங்க மொபைல்ல தான் பண்ண போறோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க போனோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2D 3D அனிமேஷன் நம்ம மேக் பண்ண போறதுனால ஒரு சில இமேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்றேன், உங்களோட மொபைல் ஸ்பேஸ் ஸ்டோரேஜை கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெமினி அண்ட் மெட்டா ஏஐ. இந்த ரெண்டு ஆப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம 2D 3D அனிமேஷனை மேக் பண்ண போறோம். இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த வீடியோவை 3Dயா கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த வீடியோவை MX பிளேயர் ஆப்ல போய் பிளே பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கான வீடியோவை பிளே பண்ணிக்கோங்க. பிளே பண்ணி பர்டிகுலர் சீனை மட்டும் நமக்கு தேவையான இடத்துல பாஸ் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட் மேல இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பட்டன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இமேஜ் நம்ம கேலரிக்கு சேவ் ஆயிரும். இப்போ மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சீனை இல்லைன்னா வீடியோவை 3Dயா கிரியேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அந்த சீனோட ஒவ்வொரு ஃப்ரேமையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆகணும். அப்போ தான் உங்களால் அந்த ஃபுல் வீடியோவை ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி 3D எஃபெக்ட்டுக்கு கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் கூகுள் ஜெமினி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை ஒன்றா தான் அதில் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அதை சென்ட் பண்ண 5ல 10 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கான 3D அனிமேஷன் இமேஜை ஜெமினி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதை நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இமேஜுக்கு உயிர் கொடுக்க போறோம். அதாவது மூவ்மெண்ட்ஸ் ஆட் பண்ண போறோம். இப்போ இந்த கேரக்டர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெதுவா சிரிச்சுக்கிட்டே லெஃப்ட் சைடு டர்ன் பண்றாரு. இதை நம்ம வீடியோவா ஜென்ரேட் பண்ண போறோம். மெட்டா ஏஐ ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்த 3D இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜுக்கான மூவ்மெண்ட்ஸை நம்ம இதில் டைப் பண்ணணும். இந்த இமேஜுக்கான மூவ்மெண்ட்ஸ் நம்ம இங்கிலீஷில் தான் டைப் பண்ண போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன டைப் பண்ணுறதுன்னு தெரிலனா ChatGPT ஓப்பன் பண்ணி அதில் மூவ்மெண்ட்ஸை தமிழில் டைப் பண்ணி டிரான்ஸ்லேட் திஸ் இன்டு இங்கிலீஷ்னு டைப் பண்ணுங்க. அது அழகாக உங்களுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அதை காப்பி பண்ணி மெட்டா ஏஐ ஆப்பில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் மேன் ஸ்லோலி டர்ன் இன்டு ரைட்ஸ் வித் ஜென்டில் ஸ்மைல்னு டைப் பண்ணி அனுப்பிட்டேன். இப்போ நமக்கு ஒரு 12 செகண்ட்ஸ்ல அழகான 3D வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்டு மேல ரைட் கார்னர்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்க கேலரியில ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகியிருக்கும். ஸோ நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை மெட்டால ஜென்ரேட் பண்றதுனால ஒவ்வொரு வீடியோவும் 5 செகண்ட்ஸுக்கு தான் இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் மார்க்கு தான். இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று மெட்டால சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் மெட்டால ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்களே அந்த வீடியோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலியமாக கேப்சர் பண்ணிக்கோங்க. கேப்சர் பண்ணிவிட்டு நீங்கள் மொத்தமாக எடிட் பண்ணுவீங்களே, அப்போ மேலேயும் கீழேயும் க்ராப் பண்ணி கரெக்டான ரேஷியோவில் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வீடியோவோட குவாலிட்டி டிக்ரீஸ் ஆகும்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஜெமினியில் இமேஜை கிரியேட் பண்ணி மெட்டால வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுனால நமக்கு 4K அளவுக்கு வீடியோ குவாலிட்டி இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்ல. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம 3D அனிமேஷன் வீடியோவை நம்ம மொபைலில் ஈஸியாக பண்ணுறதுக்கான எனக்கு தெரிஞ்ச மெத்தடை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிடா, 3D அனிமேஷன் எப்படின்னு சொல்லிட்டேன், அதே மாதிரி 2D அனிமேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இதே மெத்தடு தாங்க. ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணா போதும். என்ன அப்படின்னா, நம்ம ஜெமினியில் ஒரிஜினல் இமேஜை ஆட் பண்ணும்போது 3Dக்கு பதிலாக 2Dன்னு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மற்றபடி அந்த இமேஜுக்கும் இதே ப்ராசஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.